காலபைரவர் சிவபெருமானின் 64 ரூபங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த உக்ரமான ருத்ர வடிவம். பிரம்மதேவரின் கர்ப்பத்தை அடக்க சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட இவர் காலத்தை கட்டுப்படுத்துபவர் மற்றும் ஆபத்துகளிலிருந்து காப்பவர். காசி நகரின் காவல் தெய்வமாகவும் நாய் வாகனத்தையும் கொண்ட பைரவர் தீராத விவகாரங்களை தீர்த்து வைப்பவர். பிரம்மனின் கர்வம். படைப்பு தொழில் புரிவதால் மும்மூர்த்திகளில் தானே உயர்ந்தவர் என பிரம்மதேவர் கர்வம் கொண்டார். இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து பைரவரை தோற்றுவித்தார். தலையை கொய்தல். பைரவர் பிரம்மனின் கர்வம் கொண்ட 5வது தலையை கொய்து கர்வத்தை அடக்கினார். காசி காவல். பிரம்மஹத்தி தோஷம் நீங்க காசிக்குச் சென்று பைரவர் தவம் செய்தார். அதனால் காசி மாநகரின் காவலராக பைரவர் வணங்கப்படுகிறார். நிர்வாண ரூபத்தில் நாகத்தை பூநூலாக அணிந்து சூலாயுதம் ஏந்தி 12 கைகளுடன் காட்சி தருவார். ஒவ்வொரு சிவன் கோவிலின் வடகிழக்கு பகுதியிலும் ஈசானிய மூலையில் பைரவர் சன்னடி இருக்கும். கிராம தேவதை. தமிழ்நாட்டில் பைரவர் என்று அழைக்கப்பட்டு கிராம காவல் தெய்வமாக வணங்கப்படுகிறார். வழிபாட்டு நாள். தேய்பிறை அஷ்டமி பைரவரை வழிபட மிகச் சிறந்த நாளாகும். நன்மைகள். எதிரிகளின் பயம் நீங்கும். யமபயம் போக்குவார். தீராத விவகாரங்கள் வழக்குகள் முடிவுக்கு வரும்.